ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தாவத் தபோபல நிருச்வசிதே திகந்தே तावत् तपोबलनिरुच्छ्वसिते दिगन्ते देवार्तितस्त्वमुदयत् करुणार्द्रचेताः देवार्तितस्त्वमुदयत् करुणार्द्रचेताः त्वद्रूपचित्रसनिलीनमते पुरस्तात् त्वद्रूपचित्रसनिलीनमते पुरस्तात् आविर्बभूवित विभो गरुडाधिरूढः आविर्बभूवित विभो गरुडाधिरूढः तावत् तपोफलनिरुच्छ्वसिते दिगन्ते देवार्तितस्त्वमुदयत् करुणार्द्रचेताः तावत् तपोबलनिरुच्छ्वसिते दिगन्ते देवार्तितस्त्वमुदयत् करुणार्द्रचेताः त्वद्रूपचित्रसनिलीनमते पुरस्तात् आविर्बभूवित विभो गरुडाधिरूढः त्वद्रूपचित्रसनिलीनमते पुरस्तात् आविर्बभूवित विभो गरुडाधिरूढः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விபோ சர்வ வல்லமை உடையவரே, தாவது அப்போது, தபோபல துருவனோட கடுமையினால தபஸினால, திகந்தே எல்லா திக்குகளும், நிருச்சவசித்தே மூச்சு திணறி, காற்றே கட்டுப்படுத்திட்டான், அதனால் மூச்சு திணறி நிற்கிறதா திக்குகள் எல்லாம். தேவ அர்த்திதத்துவம் அந்த சமயத்தில் தேவர்களால் வேண்டப்பட்டவனாக நீங்கள். உதயத் கருணா உங்களோட தேவர்களால் வேண்டப்பட்டதுனால உங்களுடைய இதயத்தில் கருணை பொங்கி எழுந்தது. ஆர்திர சேதாக ரொம்ப கனிவான மனசோட கருணையோட இருக்கிற மனசினால. கருட அதிரூட கருடன் மீது ஏறி. துவத்ரூப சித்திரச உங்களது ஞானானந்த வடிவில். நிலீனமதே அப்படியே ஆழ்ந்திருந்த பாலகனாகிய துருவன் புரஸ்தாது அவன் முன்னால். ஆவிர்பூவித வந்து தோன்றினீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். तावत् तपोफलनिरुच्छ्वसिते दिगन्ते देवार्तितस्त्वमुदयत् करुणार्द्रचेताः त्वद्रूपचित्रसनिलीनमते पुरस्तात् आविर्बभूवित विभो गरुडाधिरूढः. விபோ, ஹே குருவாயூரப்பா, சர்வசக்தி படைத்தவரே என்று அழைத்து பட்டதிரிகள் துருவனின் கடும் தவத்தினால் திக்குகள்லாம் மூச்சு திணறியது என்றும், அப்போது என்ன நடந்தது அதற்கு பிறகு என்றும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போது என்ன நடந்தது? தேவர்கள் எல்லாரும் உங்களை வந்து வேண்டிக் கொண்டனர், பிரார்த்தனை செய்து தொழுதனர். அதனால் உங்கள் மனத்தில் கருணை பொங்கியது. கனிந்த மனத்துடன் கருடன் மீது ஏறி வந்தீர்கள். உங்களுடைய துவத்ரூப சித்திரச என்கிறார். அதாவது அப்போ துருவன் உங்களோட ஞான ஆனந்த வடிவில் ஆழ்ந்திருந்தான். அந்த பாலகன் முன் நீங்கள் தோன்றினீர்கள் என்று கூறுகிறார்.